எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அகழ்வாராய்ச்சினா என்ன, அகழ்வாராய்ச்சியில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் என்ன, அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. அகழ்வாராய்ச்சினா இந்த மாதிரி மண்ணில் புதைந்து கிடக்கிற பொருட்களை கண்டுபிடிச்சி அதை ஆராய்ச்சி செய்கிறது தான் அகழ்வாராய்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். மனிதன் தோன்றி பல்லாயிரம் ஆண்டு கடந்து விட்டன, இன்றும் நாம் பண்பாட்டு அளவில் சிறந்து விளங்கி தமிழர்களோட வரலாற்றை அறிந்து கொள்ள தமிழகத்தில் தொன்மையான பகுதிகளை அகழாய்வு செய்வது என்பது இன்றியமையாததாக கருதப்படுது. அகழாய்வு அப்படின்னா அகழ் ப்ளஸ் ஆய்வு. அகழ்னா தோண்டுதல், ஆய்வுனா நுணுகி பார்ப்பது, அதான் அகழாய்வு அப்படின்னு சொல்கிறோம். தமிழகத்தில் பல்வேறு இடத்துல அகழாய்வு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தொல்லியல் துறை சார்பாக இந்த அகழாய்வு பணிகள் நடைபெற்றுட்டு வருது. தமிழகத்தில் சில இடங்களில் அகழாய்வு நடக்கிறதுன்னு பார்த்தோம். அது என்னென்ன இடங்கள்லாம் பாருங்கள். ஆதிச்சநல்லூர், வெம்பக்கோட்டை, கொடுமணல், கீழடி, அழகன்குளம், ஆண்டிப்பட்டி, கங்கைகொண்ட சோழபுரம். அடுத்ததாக மோதூர், மரக்காணம், பரிக்குளம், நெடுங்கூர், மாங்குளம், துலுக்கர்பட்டி, சிவகலை, இந்த மாதிரி இடத்துலலாம் அகழாய்வு பணிகள் நடந்து வருகிறது. இதில் இந்த ஆதிச்சநல்லூர்லேயும் அகழாய்வு பணி நடைபெற்று வருகிறது. இது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. இது உலக அளவில் பலமுறை அகழாய்வு செய்யப்பட்ட ஒரு நகரமாக கருதப்படுது. இங்கே அதிகப்படியான பொருட்கள் இங்கே கிடைச்சிருக்கு. தமிழ் எழுத்துக்கள், மனித மண்டை ஓடுகள், ஈமத்தாளிகள், கருப்பு சிவப்பு கலந்த பானை ஓடுகள், பானை வகைகள், அதில் உருவங்கள் பொறித்து காணப்படுது. ஆதிச்சநல்லூர் அகழாய்வில் கிடைக்கப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே அருங்காட்சியகம் அமைத்து அதை பாதுகாத்துட்டு வராங்க. வெம்பக்கோட்டை விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்து இருக்கிறது. இங்கே சங்கு வளையல், அச்சு பதிக்கும் இயந்திரம், பெண்கள் அணியக்கூடிய தொங்கட்டான், செப்பு காசுகள் போன்ற 1700க்கும் அதிகமான பொருட்கள் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் இங்கே கண்ணாடி மணிகள், கல்மணிகள், நாயக்கர் கால காசுகள், அணிகலன்கள் போன்ற பல்வேறு பழங்கால கலைப்பொருட்களும் இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது எங்கள் வெம்பக்கோட்டையில் அகழாய்வு செய்யும்போது எடுக்கப்பட்ட புகைப்படம். அடுத்ததாக கீழடி எங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இங்கே கிடைக்கக்கூடிய பொருட்கள் பற்றி முன்னால் சங்க இலக்கிய நூல்கள்லேயோ, சிலப்பதிகாரம், மதுரை காஞ்சி போன்ற நூல்களில் இங்கே கிடைச்ச பொருட்களும் அந்த நூல்களில் உள்ள பொருட்களும் ஒற்றுமையாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டிலே பெரிய அளவில் அகழ்வாராய்ச்சி நடந்த இடம் எதுன்னு பார்த்தோம்னா கீழடி தான். கீழடியில் முத்துமணிகள், பெண்களினுடைய கொண்டை ஊசிகள், தாயக்கட்டை, சதுரங்க காய்கள், சுடுமண் பொம்மைகள், சில்லுக்கள், நூற்கும் தக்களி போன்றவை இங்கே கிடச்சிருக்குது. மேலும் தக்களிகள், விலங்குகளின் வடிவுள்ள பொம்மைகள், கருப்பு சிவப்பு நிற உடைந்த பானை ஓடுகள், ரோமானிய சின்னம் பொறிக்கப்பட்ட பானைகள்லாம் இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக கொடுமணல் ஈரோடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது. இங்கேயும் அகழாய்வில் பல வகையான பொருட்கள் கிடைச்சிருக்குது. அது என்னென்னா இரும்பாலான ஈட்டி முனைகள், வாள்கள், இரும்புகள், கிளிஞ்சல், அழகொப்பனை வளையல்கள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் போன்றன இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. ரோம பேரரசில் புழங்கிய பொன் காசு, வெள்ளி நாணயங்கள் இங்கே கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ரோமானியர்கள் சென்றதற்கான அடையாளமாக இங்கே ரோமானிய நாணயங்கள் அதிகமாகவே காணப்பட்டிருக்குது. சங்ககால முத்திரை நாணயங்களும் அகழாய்வில் கிடைத்துள்ளது. பண்டமாற்று முறை மட்டுமின்றி நாணயத்துக்கு பொருட்கள் விற்பனை செய்யும் வர்த்தகம் நடந்த பகுதியாக இந்த கொடுமணல் பகுதி திகழ்ந்திருக்கிறதா கருதப்படுது. இது கொடுமணல் பகுதியில் அகழாய்வு செய்யப்பட்ட போது எடுத்த புகைப்படம். அடுத்ததாக அழகன்குளம். இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த அழகன்குளம் சங்க காலத்தில் புகழ்பெற்ற வணிக நகரமாக திகழ்ந்து இருக்கிறது. இந்த அழகன்குளத்தில் மத்திய தரைக்கடல் ஒட்டிய நாடுகளில் புழங்கப்பட்ட மண்டை ஓடுகள், மண்பாண்டங்கள், ஜாடி துண்டுகள்லாம் இங்கே கிடைத்திருக்குது. அது மேலும் தமிழ் பிராமி எழுத்துக்கள், சிவப்பு நிற ஓடுகள் கிடைச்சிருக்கிறது. பிற தொல்பொருட்களான மணிகள், துளையிடப்பட்ட ஓடுகள், பல அளவுகளாலான செங்கற்களும் இங்கே
அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து அழகன்குளத்தில் அகழாய்வு செய்யும்போது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம். அடுத்ததாக அகழாய்வின் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்னென்னா, அகழாய்வு செய்வதன் மூலம் பல்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் கிடைக்கும். இதன் மூலம் கடந்த கால வரலாறு, சமூகமான இனத்தின் வரலாற்றை பற்றி அறிந்து கொள்ள முடியும். அகழாய்வின் மூலம் பல்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் வந்து நமக்கு கிடைக்கிறது. கடந்த கால சமூகங்கள் மற்றும் மனித இனத்தின் வளர்ச்சி பற்றி மேலும் அறிந்து கொள்ள முடியும். அகழாய்வின் மூலம் சங்க காலத்தின் சிற்றூர்கள், நகரங்கள், துறைமுகங்கள், கோட்டைகள், அரண்மனைகள் முதலியவற்றை பற்றிய குறிப்புகளும் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. இறுதியாக கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்தகுடி என்ற வரிக்கேற்ப நம் முன்னோர்கள் எவ்வாறு வாழ்ந்தனர், எத்தகைய பொருட்களை பயன்படுத்தினர் போன்ற வரலாற்று தகவல்களை அறிய உதவியாக இருப்பது எதுன்னு பார்த்தோம்னா இந்த அகழாய்வு. இந்த அகழாய்வு இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்கள் எப்படிலாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சு கொள்ள இயலாது. அதனால் இந்த அகழாய்வு பணிகள் மூலமாக தமிழகத்தோட பல்வேறு வரலாற்று செய்திகள் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் தொடர்ந்து இன்னும் என்னென்னா அகழாய்வு பணிகள் வந்து தொல்லியல் துறை சார்பாக இன்றளவும் தொடர்ந்து நடைபெற்றுட்டு தான் வருது. நன்றி.